மக்களே இங்க பாருங்க, சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல, செம ஃபாகா இருக்கு. மார்னிங்கு 6:24 தான் ஆகுது. அதுல எவ்வளோ ஃபாக் இருக்கு பாருங்க, வெளிச்சமே இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவானது நீங்கள் கடைசி வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ அது லென்த் அதிகமாக இருக்குன்னு அதை கட் பண்ணி இந்த வீடியோவில் இப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஜீரோ விசிபிலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நான் பார்க்குறேன். ட்ரைவ் பண்ணவே முடியல. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபில் வந்திருப்போம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி இருப்போம், அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லியிருக்க மாட்டோம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு நம்ம அங்கே நம்மளோட போலார் பேரை எடுத்துகிட்டு நம்ம ஹோம் டவுன் வரைக்கும் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. ஏதாவது ஒன்று திருதான்னு பாருங்கள். டிஃபாக்லேருந்து எல்லாமே ஆயிடுச்சு காரில். நம்ம என்ன க்ளீன் பண்ணாலும் வெளியில் அப்படி அடிக்குதுங்க பனி. நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடணும்னு நினச்சி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இந்த விசிபிலிட்டியை வச்சுட்டு நம்ம டைமுக்கு போகிறது நம்ம சாத்தியமே இல்லை. ஸோ பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எனிவே நம்ம ஹோம் டவுன் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத எல்லா கிளிப்பையும் நீங்கள் பார்ப்பீங்க. சுத்தமாக ஒன்றும் தெரில மக்களே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு டீ காஃபி எடுத்துகிட்டு 8 o'clock வரையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இண்டிகோ கிட்ட தப்பிச்சாச்சு, நேச்சர் கிட்ட தப்பிக்க முடியுமா? வேற மாதிரி மக்களே. அங்கே பாருங்க, அங்கே ஒரு மாடு இருக்கு, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஹில் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட போல இருக்கு. பாண்டிச்சேரி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஆனால் இந்த பேக்ரவுண்ட்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஊட்டி கொடைக்கானல் போல இருக்கு. இது பாண்டிச்சேரியா இல்லை கடலூரா? கொடைக்கானல், மூணார், ஏற்காடு எல்லாம் தோத்து போயிடுச்சு பாண்டிச்சேரி கிட்ட. இது வரைக்கும் இந்த பாண்டிச்சேரி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இது பாண்டிச்சேரின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அடிக்கிற பனிக்கு ஒரு டீ குடிச்சா தான் செமையாக இருக்கும். நீ நான் காஃபியா? பில்லிட்டர் காஃபியா? ஃபில்டர் காஃபி. 2000 years later. ஸோ வர வழி எல்லாம் பயங்கரமான பனிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பனியில் ட்ராவல் பண்ணி அதை வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல நிப்பாட்டி தான் வந்தோம் நாங்கள். ஒரு சில இடத்துல வந்துட்டு ரோடே சுத்தமாக தெரிலங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற எல்லா கிளிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறத சின்ன கிளிப்ஸாக வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் முடிச்சிருப்பீங்க. நீங்களும் ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன். அட சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. நீங்க பாத்துக்கிறீங்க. தென்றல் என்னை தீண்டிடும், சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம். பொங்கல் நல்லபடியாக வச்சாச்சு. அடுத்தது மாமியார் மருமகள் 2 பேரும் வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ விஷ் பண்ணுறியா? பொங்கல் முடிஞ்சவொடனே எல்லாத்துக்கும் நல்ல பெஸ்ட்டாகவே நடக்கும். எல்லா எங்கள் ஃபேமிலியும் எல்லா ஃபேமிலியும் எல்லாம் பெஸ்ட்டு நியூஸாக வரணும். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பெஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக வரப்போகுது. நீங்கள்
நீங்களும் நல்லா பாசிட்டிவாக நெகட்டிவ் நினைக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யார்கிட்ட பேசாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது நமக்கும் எல்லாரும் நமக்கும் நல்லது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஃபங்க்ஷன் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பெரியவங்க காலை வந்து கும்பிடுங்க, நல்லா சமைங்க, சாப்பிடுங்க. என்னப்பா உங்கள் மாமியார் விஷ் பண்ணிட்டாங்க, நீ விஷ் பண்ணலையா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன். அன்டில் பாய் ஃப்ரம் கேம். ரேம் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பெட்டு செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ.